அடிமைகளால் ஆளப்படுறோம். நம்மளை ஆள்றவங்கிறான்ல, அவனே ஒரு அடிமையாகிறான். பண அடிமையாகிறான், இல்லை ஜாதிய அடிமையாகிறான், மத அடிமையாகிறான். இங்கே இருக்கிற கட்சியெல்லாம் எப்படி இருக்குது பாரு. ஒன்று மத அடிமை கட்சி, ஜாதி அடிமை கட்சி, புதுசாக ஒரு கட்சி மொழி அடிப்படையில் அடிமைகளை உருவாக்குற கட்சி. அப்போது ஓட்டு போகிறவங்களாம் யாராக தான் இருக்கணும்? மத அடிமையாக இருக்கணும், மொழி அடிமையாக இருக்கணும், ஜாதிய அடிமையாக இருக்கணும். அவன் தான் ஓட்டு போடுறான். ஏன் ஒருத்தர் ரோட்டில் போனால் கொடி பிடிக்கிறதுக்கு 100 பேர் போனோம்? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஏன் நீங்கள் போகிறீங்க? எப்படி இருக்கிறீங்க நீங்கள்? ஒரு தலைவர் வந்தார்னா ஏன் ரோட்டில் போய் எதுக்கு மாநாடு போடுவோம்? நீங்கள் ஏன் போய் நின்னீங்க அங்கே? நீங்கள் அது யூடியூப்லேயோ இல்லை இது சேனல்லையோ நியூஸ் சேனல்லையோ பார்க்க முடியாதா? அவன் அவ்வளோ காசு கொடுக்கணும்னு நியூஸ் சேனல் நீ ஏதோ ஒரு சேனலில் ஒரு 2 மணி நேரத்துக்கு இல்லை ஒரு 3 நாளைக்கு எடுத்துக்கின்னு 3 நாள் ப்ரோக்ராமாக அந்த சேனலில் போட்டால் நம்ம பார்க்க மாட்டோமா வீட்டில் உட்காந்து? ஏன் போனீங்க? முட்டின்னு செத்தீங்க. அவன் கூப்பிட்ட விட நீங்கள் போகலனா தானே அவன் அது மாதிரி நடத்த மாட்டான். அப்போ இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை திருத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுகிறான் அவங்கள? அப்போ உழைக்கிறன்ற பேரில் காலைல போகிறீங்க, சாயந்தரம் வரீங்க, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு லீவு பார்த்து அவன் மீட்டிங் போடுறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்குற இடத்துல அவன் 400 ரூபாய் சும்மா கொடுக்குறான்னா என்ன பண்ணுறீங்க? 100 ரூபாய் லாஸ்ட் ஆனாலும் வேலை இல்லாமல் 400 ரூபாய் வந்துட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் உழைப்பு கூட நீங்கள் மதிக்கலை, பணத்தை தான் மதிக்கிறீங்க. உழைப்பு மதிப்பு கொடுத்தீங்களா, பணத்துக்கு மதிப்பு கொடுத்தீங்களா? எதுக்கு உழைப்பு கொடுக்கல? நீங்கள் நேரத்தை கொடுத்தீங்க, உழைப்பை குத்தி. அவனும் நேரத்தை கொடுத்தான், பணத்தை கொடுத்தான், பொருளாதாரம் வச்சுருக்கிறான். அவன் நிர்வாகத்தில்னு வச்சுக்க தான் சொல்கிறான். அப்போது ஒருத்தன் தலைவராகவோ பெரியாளாவோ வர்றது எப்படி வரான்? யாரை மதிக்கிறீங்க, யாரை மதிக்கலை? உனக்காக பேசணும்னு நீ மதிக்கலை, உனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தா மதிக்கிற. உனக்காக பேசணும்ல மதிக்கலை, உனக்கு உன் ஜாதியை சொன்னால் மதிக்கிற. உனக்காக பேசணும்ல நீ மதிக்கலை, உனக்கு மதம் சொன்னால் மதிக்கிற. ஏன் உழைப்பாளிங்களாம் எப்படி இருக்கிறீங்க? அங்கே உழைப்பாளிங்களாம் அப்படி கிடையாது. அங்கே உழைப்பாளிங்களாம் யார் கிடையாது? அங்கெல்லாம் உழைக்கிறவங்களாங்கிறாங்க. மத அடிமையோ ஜாதி அடிமையோ கிடையாது, மொழி அடிமைகளோ கிடையாது. சம்பளம் கொடுக்குறாங்க, நான் வேலை செய்கிறேன், பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக்கினேன், 2 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், நான் நிறைய வேலை செய்ய முடியும், எனக்கு சம்பளம் ஏற்று கூட்டி கொடு, உன் சம்பளத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். ஒரு ஐடியா பண்ணாங்க. உடனே இன்க்ரிமெண்ட்டுன்னு ஒரு பேரை வச்சானுங்க. கம்பல்சரி எல்லாத்துலேயுமே எல்லா கவர்மெண்ட்லேயுமே இன்க்ரிமெண்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. வருதா? இன்க்ரிமெண்ட் வருது, டேக்ஸை ஏற்றுவான், சம்பாத்தியத்தை ஏற்றுவான், பணத்தோட மதிப்பு மாறின்னு இருக்குமே தவிர அதே தான்.